Hello, welcome guys, welcome to our Tech One Go Tech channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாடல் Realme 6i. அதோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் அதோடைய அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் மொபைலுடைய யூனிட். இந்த மொபைல் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட். பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் நம்மளுக்கு 18 வாட்ஸ்க்கான ஊக் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கமாக ரியல்மியில் வரக்கூடியது. ஸோ நவடே 65, 80, ஸோ 100 கிட்ட வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி. அண்ட் தென் ஒரு டைப் சிக்கான ஒரு கேபிள். பெரும்பாலும் இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே டைப் சி தான் வந்துடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி பேஸ் பண்ணி அவங்களுடைய வாரண்ட்டி அண்ட் கேரண்டி அண்ட் தென் மொபைலோட யூசேஜ் பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய குயிக் கைட் செட்டிங்ஸ்க்காக என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாக்ஸ்லேயே வரக்கூடிய டிபியூ பேக் கேஸ் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்துடுச்சு. இது ரொம்ப வந்து வளவளன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் மொபைல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ண உடனே மொபைலுடைய பூட்டப் முடிஞ்சிட்ட அப்புறம் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேன்றதுனால மொபைலுடைய கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அதோடைய கேமரா வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதோடைய கிளாரிட்டிஸ் வந்து எந்தளவுக்கு வந்து எடுத்து தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மொபைலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதோடைய வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வால்யூம் கீ தான் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ ரியல்மி 6i ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறாங்க. ஹெச்டிஆர், ஏஐ பியூட்டி, போர்ட்ரேட், நைட் ஸ்கோப், ஸ்லோ மோஷன் வீடியோ, டைம் லேப்ஸ், போர்ட்ரேட் மோட் எல்லாமே இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் MediaTek Helio G90 அப்படின்ற ப்ராசஸர். இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 712க்கு சமமான ஒரு ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமிங்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் எடுக்கப்பட்ட சில வீடியோஸ் அண்ட் தென் இதோடைய வீடியோஸில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சில கொடுத்துருக்கேன். அதில் இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேக்ரோ லெவலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ ஜூம் போகிறீங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர்ஸ் லெவலில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து போர்ட்ரேட் மோடில் எடுக்கப்பட்ட ஒரு பிக்சர். அண்ட் தென் இதில் வந்து ஏஐ மோட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மோடு. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிக்சர் காமிக்கிறீங்களோ அது என்னன்னு சொல்லிட்டு அதை ரெகக்னைஸ் பண்ணும். லைக் வந்து ஃப்ளவர் அப்படின்னா ஃப்ளவர்னு காட்டும், ஒரு ஹோமை காட்டுறீங்க அப்படின்னா ஹோம் காட்டும், டெம்பிள் காமிச்சிங்க அப்படின்னா மேலே டெம்பிள் சிம்பிள் காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பர்ட் மோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷட்டர் ஸ்பீட் அண்ட் தென் லைட்டிங் அண்ட் தென் ஒயிட் பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி. அண்ட் தென் இதோடைய அதர் செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேமராவில் நிறைய இந்த வாட்டர் மார்க் எடுக்கிறது அண்ட் தென் அதோடைய வீடியோ ரெசல்யூஷன் மாற்றுறது எல்லாமே இருக்குது. ஸோ 48 மெகாபிக்சலில் என்ன அப்படின்னா நல்ல டீட்டெயில்ஸ் கவர் ஆகுது. வீடியோஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1x அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு 10x வரையிலும் நீங்கள் ஜூம் போகலாம். ஸோ அதுக்கு வந்து 4 கேமரா யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது இந்த மொபைலில் அப்படின்னா அதோடைய செட்டிங்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் செட்டிங்ஸில் நியூ கேம் ஸ்பேஸ் மெத்தடு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக எல்லா மொபைலும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போல்லாம் கேம் ஸ்பேஸ்க்காகவே. பிகாஸ் கேமிங் பேஸ் பண்ணியே நிறைய ஹையர் எண்ட் மாடல்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. லைக் ஆசஸ் ராக் ஃபோன் மாதிரி. ஸோ அந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேமிங்காக வரக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைல்ஸ். இதில் டார்க் மோடுன்றது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஸோ நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ டார்க் மோட் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து இதில் ஸ்மார்ட் சர்வீஸ் மெத்தட்ஸ், ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறது, ஸோ உங்களோட ஃபேஸ் லாக் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இதில் ரைடிங் மோட் அண்ட் ஸ்மார்ட் டிரைவிங் மோட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரைடிங்லையோ இல்லை டிரைவிங் மோடில் இருக்கும்போது நீங்கள் அது வந்து ஆன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்பீட்ஸ் மொபைலை பற்றி பார்த்திங்க அப்படின்னா 6i நம்மக்கிட்ட கிடச்சிருக்கிற வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் இது 6GB ரேமும் வருது. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 மேலே வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 64GB வேரியண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து 51GB உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அதர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ கேம் ஸ்பேஸோடைய மெமரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் செட்டிங்ஸில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து நார்மலாகவே இப்போ எல்லா மொபைலும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு காலத்தில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நார்மலாக யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் நீங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா 3 ஃபிங்கர்ஸ் வந்து நம்மளுடைய டாப் ஸ்க்ரீனில் வந்து டேப் பண்ணாலே போதும், அது ஈஸியாக வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. யூசர் கைட்ஸ் பற்றி அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓடிஜி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா தான் ஓடிஜி கனெக்ட் ஆகும், இல்லைனா கனெக்ட் ஆகாது. ஸோ சம் மொபைல்ஸில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதோடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்ததுனால உங்களுக்கு வேகமாக வந்து சார்ஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கேம் விளையாடுறவங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்ல சூப்பராக ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது வந்து வேர்ல்ட் லெவல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. சம் நேவிகேஷன்ஸ் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 13,000 வருது இதோட ரேஞ்சிங். ஸோ 6 சீரீஸில் 6i அப்படின்ற ஒரு லோயர் எண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருந்தா ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ.